டங் டயக்னாசிஸ், அதாவது நாக்கோட பரிசோதனையை அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். முந்தைய வகுப்பில் என்னென்ன பார்த்தோம்? டங்கோட டயக்னாசிஸில் என்னென்ன இருக்குன்றது பார்த்தோம். அதாவது முதலாவது டோப்போகிராஃபி ஆஃப் த டங்கோட பரப்பு எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு சாதாரண நிலை ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருவருடைய நாக்கு எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அந்த நாக்கை என்னென்ன பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸாமினேஷன் ஆஃப் த டங் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாக்கை பரிசோதிக்கும் பொழுது ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நாக்கு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நாக்கினுடைய நுனி பகுதி இருதயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதற்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பகுதி நுரையீரலை ரெப்ரசன்ட் பண்ணுது. மையப்பகுதி உங்களுக்கு இரைப்பையையும் மண்ணீரலையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. நாக்கினுடைய வேர் பகுதியில் சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுகுடல், பெருங்குடல் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். நாக்கினுடைய இரு விளிம்புகளும் உங்களுக்கு கல்லீரலையும் பித்தப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் ஒருத்தருடைய நாக்கை நம்ம பரிசோதிக்கும் பொழுது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். முதலாவதாக அவங்க குறைந்தது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது உணவு அருந்துவதையோ ஏதேனும் நீரோ பானங்களோ அருந்துவதை தவிர்த்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சிறந்த வெளிச்சம், நல்ல பகல் வெளிச்சம் இருக்கிறது சிறந்ததுன்னு பார்த்தோம். அடுத்ததாக நோயாளி தன்னுடைய நாக்கை கஷ்டப்பட்டு வெளியே நீட்டாமல் அவரால் இயல்பாக எந்த அளவுக்கு நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டணும். அதிகமாக நீட்டவும் கூடாது, கஷ்டப்பட்டும் நீட்டக்கூடாது. அதே போல் 20 வினாடிகளுக்கு அதிகமாகவும் நீட்டக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி இந்த வகுப்பில் அந்த நாக்கோட பரிசோதனையில் என்னென்ன விஷயங்களை தெரப்பிஸ்ட் ஆராயணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது நாக்கினுடைய உடல் நிறம் பொதுவாக எந்த தோற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஆராயணும். ரெண்டாவது நாக்கினுடைய ஈரப்பதம், மாய்ச்சரை பார்க்க போகிறோம். மூன்றாவதாக நாக்கில் இருக்கக்கூடிய பூச்சுக்கள், அதாவது கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய தடிமன் எப்படி இருக்குது, திக்னஸ் எப்படி இருக்குது, எந்த நிறத்தில் அந்த கோட்டிங் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக நாக்கினுடைய பாடி, உடல் எந்த அளவில் இருக்குது, எந்த திக்னஸில் தடிமனில் இருக்குது, அதில் விரிசல்கள் மாதிரி ஏதாவது இருக்கா, கிராக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய புள்ளிகள், ஸ்பாட்ஸ், கரும் திட்டுக்கள் இருக்கா, சிவப்பு நிறத்தில் திட்டுக்கள் இருக்கா, இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த திட்டுக்கள் அமைஞ்சிருக்கா, அந்த புள்ளிகள் அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். முழுமையாக ஒரு நோயறிதல், அதாவது ஒரு டயக்னாசிஸை செய்யறதுக்கு நாக்கில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயமே, நாக்கில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அடையாளமுமே நமக்கு உதவியாக இருக்கும். பின்னாடி மற்ற டயக்னாசிஸோடு சேர்த்து இதையும் நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது டயக்னாசிஸோட விஷயத்தில் நமக்கு ஒரு முழுமையான அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நோயை பற்றி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கும் இது துணையாக இருக்கும். இதில் முதலாவதாக இப்போ நம்ம பார்க்க போகிறது நாக்கினுடைய உடல் நிறம். அங்கே என்னென்ன இருக்குது, அதனுடைய ஜென்ரல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, லோக்கலைசேஷன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த நிறத்தின்ல மாற்றம் இருக்கா, இதை நம்ம முக்கியமாக கவனிக்க போகிறோம். என்னென்ன மாதிரியான நிறம் இருந்தால் என்னென்ன தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாக்கினுடைய உடல் நிறம், பாடி கலர் ஆஃப் த டங் சி எனர்ஜி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ, இரத்தத்தோட நிலை, இது மட்டும் இல்லாமல் இன் மற்றும் யாங் சக்தியோட நிலையையும் பிரதிபலிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. துல்லியமான ஒரு நோயறிதல் டயக்னாசிஸ் நம்ம செய்யும் பொழுது நாக்கினுடைய பல்வேறு அறிகுறிகள் நமக்கு தேவைப்படுகிறது. உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாக்கினுடைய வெளிர் உடல் நிறம், அதாவது பேல் தன்மையில் இருக்கக்கூடிய அந்த நிறம் இரத்த குறைபாட்டை குறிக்கிறது. அது போலவே சி எனர்ஜி, உயிர் சக்தியுடைய அந்த குறைபாட்டையும் குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நாக்கில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஆய்வு செய்தால் மட்டும்தான் நம்மளால் டயக்னாசிஸ் துல்லியமானதாக செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, வறண்ட மற்றும் வெளிர்த்தன்மை கொண்ட நாக்கு உடலில் இருக்கக்கூடிய இரத்த குறைபாட்டை குறிக்குது. அதே நேரத்தில்
ஈரமான தன்மை மற்றும் வெளிர்த்தன்மை இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு வெட் அண்ட் பேல் டங் வந்து உடலில் சி எனர்ஜியோட குறைபாட்டை குறிக்கிறதா அமைஞ்சிருக்கு. இந்த டங்கோட பாடி கலர் வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக பேல் பாடி கலர், ரெட் பாடி கலர், ப்ளூயிஷ் பாடி கலர் அண்ட் லோக்கலைசேஷன் ஆஃப் த பாடி கலர், அதாவது நாக்கினுடைய நிறம் வந்து வெளிர்த்தன்மையிலேயோ சிவந்த நிலையிலேயோ நீல நிறத்திலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த நிறம் இருக்குது அப்படின்னா அதை பொறுத்து அங்கே என்னென்ன தொந்தரவுகள் இருக்கலாம் உடலில், இது எதற்கான அறிகுறி அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நம்ம பார்க்குறதுல முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வெளிர் தன்மை கொண்ட நாக்கின் உடல் நிறம், அதாவது பேல் டங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் இருக்குது அப்படின்னா, அது சாதாரணமாக நாக்கினுடைய நிறம் வந்து வெளிர் சிகப்பு அப்படின்னு பார்த்தோம், பிங்க் அப்படின்னு ஒரு இளஞ்சிவப்பில் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த இளம் சிவப்பை விட வெளிர்ந்த தன்மையில் ஒரு நாக்கு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, எந்த அளவுக்கு அந்த வெளிர்ந்த தன்மை இருக்கோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நோயினுடைய கோளாறு பெரியதாக இருக்கும். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், வெளிர்த்தன்மை அப்படிங்கிறது இரத்த குறைபாட்டையும் குறிக்கும், சி எனர்ஜி குறைபாட்டையுமே, அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியின் குறைபாட்டையுமே குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ வெளிர் நிறம் அப்படிங்கிறது இட் இண்டிகேட்ஸ் த கண்டிஷன் ஆஃப் டெஃபிஷியன்சி. ஸோ அந்த டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது பிளட் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், சி எனர்ஜி டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், யாங் டெஃபிஷியன்சியாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வெளிர்த்தன்மை மட்டுமே உங்களுக்கு இந்த குறைபாடு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு போதுமானதாக அமைந்திருக்காது. அதனோடவே நம்ம என்ன பார்க்கணும், நாக்கினுடைய ஈரப்பதத்தையும் நம்ம கவனிக்கும் பொழுது நம்மளால் அது இரத்தத்தின் குறைபாடா எனர்ஜியின் குறைபாடா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். இந்த பேல் டங் அப்படிங்கிறத பேல் ட்ரை, அதாவது வெளிர் நாக்கு, பேல் வெட், அதாவது வெளிர்ந்த தன்மையோட ஈரத்தன்மை கொண்ட நாக்கு அப்படிங்கிற மாதிரி 2 வகை உடலாக பிரிக்கிறாங்க. ஸோ முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம், பேல் அண்ட் ட்ரை டங், வெளிர் மற்றும் உலர்ந்த நாக்கு. இரண்டாவதாக பேல் அண்ட் வெட் தன்மை, அதாவது வெளிர் மற்றும் ஈரமான நாக்கு. ஸோ அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பேல் டங் பாடி கலரில் இருக்கக்கூடிய வெளிர் நிறமாகவும் வறண்டதாகவும் உலர்ந்த நிலையிலும் ட்ரையாக இருக்கக்கூடிய நாக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு நாக்கு வந்து வெளிர் நிறமாகவும் வறண்டதாகவும் இருக்கக்கூடிய நிலையில் நாக்கினுடைய உடல் அப்படின்றது அந்த தன்மையில் இருக்கக்கூடிய அந்த உலர்ந்த மற்றும் வெளிர் நிறம் கொண்ட நாக்கு அப்படிங்கிறது உடலில் இரத்தத்தோட குறைபாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இரத்தமானது நாக்கை அடையவில்லை அப்படின்னா நாக்கு வந்து வெளிர் நிறமாக மாறிடும். அதே நேரத்தில் இரத்தம் வந்து நாக்கை ஈரமாக்குகிறது, ஒரு வெட்னஸை வந்து அங்கே கொடுக்குது. இரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ட்ரைனஸ் இருக்கும், வறண்டு விடும். அதனால தான் உங்களுக்கு அந்த நாக்கினுடைய உடலானது வெளிர் நிறமாக பேலாகவும் ட்ரைனஸோட வறண்டதாகவும் இருக்குது. இந்த தன்மையில் இருக்கக்கூடிய நாக்கு இரத்த குறைபாட்டை பிளட் டெஃபிஷியன்சியை குறிக்குது. பொதுவாக நாக்கினுடைய உடல் வந்து மெல்லியதாக இருக்கும். அதே சமயத்தில் வெளிர் நிறமாகவும் வறண்டதாகவும் இருக்கக்கூடிய நாக்கில் அடர்த்தியான தன்மை இருந்தால், அந்த நாக்கு வந்து தடிமனாக இருந்தால் நாக்கோட உடலில் ஈரப்பதம் இருக்குது, அதாவது ஃப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கபம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பொருள். இங்கிலீஷில் டேம்ப்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாக்கினுடைய உடல் வெளிர்த்தன்மையோட வறண்ட தன்மையோட சாதாரண தடிமனில் இருந்துச்சுன்னா இரத்த குறைபாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நாக்கினுடைய உடல் வந்து வெளிர்த்தன்மையோட வறண்டதாகவும் இருந்து
அடர்த்தியாகவும் அதாவது தடிமனாகவும் இருந்துச்சு அப்படின்னா உடம்புல டேம்ப்னஸ் இருக்குது அப்படிங்கிறது அறிகுறி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெளிர்த்தன்மை மற்றும் ஈரமான நாக்கு, அதாவது பேல் அண்ட் வெட் டங் அப்படின்னா அது எந்த குறிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வெளிர் மற்றும் ஈரமான நாக்கோட உடல், அந்த பாடி ஆஃப் த டங் வந்து உங்களுக்கு பேல் அண்ட் வெட்டாக இருக்குது அப்படின்னா இட் பாயிண்ட்ஸ் டு சி டெஃபிஷியன்சி. இந்த சி எனர்ஜி வந்து நாக்கை அடையலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நாக்கு வெளிர் நிறத்தை வந்து காட்டும். இரத்த குறைபாட்டில் காட்டுறது மாதிரியே இங்கேயுமே வெளிர்ந்த தன்மையோடு இருக்கும். இந்த சி எனர்ஜியோட டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது நடக்கும் பொழுது உடலில் வந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய திரவங்களின் மாற்றம் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. பாடி ஃப்ளூயிடோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது. அப்படி ஆகும் பொழுது உங்களுக்கு டேம்ப்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உடலில் ஏற்படுது. அதனால் நாக்கு ஈரமாகுது, வெட் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போயிடுது. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது வெளிர்த்தன்மையோட வெட் கண்டிஷனாக இருக்கக்கூடிய அந்த நாக்கு அப்படிங்கிறது நமக்கு சி டெஃபிஷியன்சி அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு பேல் டங்காவும் வெட் கண்டிஷனோடவும் இருந்தால் யாங் டெஃபிஷியன்சியும் குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு உடலில் குளிர் அதிகமாக இருக்கும். நாக்கினுடைய சாதாரண தன்மை அந்த தடிமண்ணோட அளவில் இருந்து இன்னும் மெல்லியதாக அந்த நாக்கு வந்து அமைஞ்சிருக்கும். அதே போல் ஒரு நாக்கு வந்து வெளிர் நிறத்தோடையும் ஈரப்பதத்தோடையும் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் தின்னாக இருந்தது அப்படின்னா அந்த உடலில் வந்து பிளட் டெஃபிஷியன்சி இருக்கிறது அப்படிங்கிற அறிகுறியை வந்து காட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிவந்த நாக்கு, ரெட் டங்கு. நாக்கினுடைய சாதாரண நிறத்தை, அதாவது ஒரு நார்மல் டங்கில் இருக்கக்கூடிய சிகப்பை விட அடர் சிவப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நாக்கில் உடலோட வெப்பநிலையில் மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது அடர் சிவப்புக்கோ அல்லது வெளிர் சிவப்புக்கோ, அதாவது நார்மல் டங்கில் இருக்கக்கூடிய அந்த சிவப்புக்கு விட அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். சிவந்த நாக்கு, ரெட் கலர் டங் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. நாக்கினுடைய உடல் பகுதியானது சிவப்பாக இருந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பொருள். இந்த வெப்பம் அப்படிங்கிறது இன்டிஃபிஷியன்சியாகவும் இருக்கலாம் அல்லது உடலில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஹீட்னு சொல்வோம் இல்லையா, அளவுக்கு அதிகமான வெப்பத்தின் காரணமாகவும் இருக்கலாம். இந்த எக்ஸஸ் ஹீட் அப்படிங்கிறது உடலுக்கு உள்ளே இருந்தும் உடலோட உட்புற காரணிகளாலையும் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வெளிப்புற காரணிகள், இன்ஃபெக்ஷன் மாதிரியான சில விஷயங்கள் காரணமாகவும் ஏற்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் நமக்கு காய்ச்சல் இருக்கும் பொழுது நீங்கள் நாக்கு பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல் நோயாளிகளுக்கு நாக்கு வந்து சிவந்திருக்கும். இல்லை வயிற்றில் புண் இருக்குது, உஷ்ணம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாலும் நாக்கு வந்து சிவந்திருக்கும். இந்த சிவந்த நாக்கு, ரெட் டங் வந்து உங்களுக்கு 3 வகையாக பிரிக்கப்படுது. அதாவது ரெட் அண்ட் ட்ரை டங், சிவப்பா மற்றும் உலர்த்தன்மையோடு இருக்கும். அடுத்ததாக ரெட் அண்ட் வெட், அதாவது சிவப்பு நிறம் மற்றும் ஈரத்தன்மையோடு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரெட் வித்தவுட் கோட்டிங், அதாவது மேலே எந்த விதமான கோட்டிங்கும் இல்லாமல் நாக்கு மட்டுமே சிவந்திருக்கக்கூடிய தன்மை. இந்த 3 வகைக்கும் 3 வெவ்வேறு அறிகுறிகள் இருக்கலாம். இந்த அறிகுறிகளுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். சிவந்த மற்றும் வறண்ட தன்மை கொண்ட நாக்கு, ரெட் கலர் அண்ட் ட்ரைனஸ் இருக்கக்கூடிய அந்த டங் என்ன குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த வகையில் சிவந்து மற்றும் உடலில் வறட்சியும் இருந்தால் அது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய இன்டெஃபிஷியன்சி, சக்தியோட குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கும். சிவப்பு மற்றும் வறண்ட நாக்கு உடலில் இன்டிஃபிஷியன்சியோடு இணைந்த வெப்பத்தை காட்டுகிறது. அதாவது வெப்பம் மற்றும் இன்டிஃபிஷியன்சியோடைய காம்பினேஷனை வந்து நமக்கு உணர்த்துது.
இன்டிஃபிஷியன்சியால் வெப்பம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இன்டிஃபிஷியன்சி வந்து வெப்பத்தால் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த வெப்பம் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய திரவங்களை எரிச்சிடுது, ஆவியாக்கிடுது. அதனால் உங்களுக்கு அந்த இன்டிஃபிஷியன்சி ஏற்பட்டிருக்க காரணம் இருக்கும். இல்லை உடலில் இருக்கக்கூடிய திரவத்தின் அளவு குறைந்தாலும் வெப்பம் ஏற்பட்டிருக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிவப்பு மற்றும் ஈரமான நாக்கு, அதாவது ரெட்னஸ் அண்ட் வெட்டாக இருக்கக்கூடிய அந்த டங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம், ரெட் கலரில் இருக்கக்கூடிய டங் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை குறிக்குது அப்படின்னு. ஸோ அந்த நாக்கினுடைய உடலானது ரெட் கலரில் இருக்குது, ஆனால் ட்ரையாக இருக்கிறதுக்கு பதிலாக வெட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து சி டிஃபிஷியன்சி, யாங் டிஃபிஷியன்சி மற்றும் டேம்ப்னஸ், அதாவது ஈரப்பதம், இந்த 3 விஷயமுமே அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கும். நாக்கு வந்து எந்த அளவுக்கு ஈரமாக இருக்கோ அந்த அளவுக்கு உடலில் அந்த டேம்ப்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஈரப்பதம் ஆர் குளிர்தன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த டேம்ப்னஸ் வந்து டங்கோட பாடியை ஈரமாக்குது. அதே நேரத்தில் உஷ்ணம் வந்து உங்களுக்கு அந்த நாக்கை வந்து சிவப்பு நிறத்தில் மாற்றம் கொடுக்குது. இந்த நாக்கோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம், அந்த டேம்ப்னஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து உடல் திரவங்களை டேமேஜ் பண்ணும். இதுக்கு 2 விதமான செயல்முறைகள் வந்து காரணமாக இருக்கலாம். முதலாவது கல்லீரலில் இருக்கக்கூடிய நெருப்பு, லிவர் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஸ்ப்ளீனில் இருக்கக்கூடிய யாங் சக்தி குறைபாடு, ஸ்ப்ளீன் யாங் டிஃபிஷியன்சி. இது 2மே ஒரே நேரத்தில் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா லிவர் ஃபயர் அப்படிங்கக்கூடிய அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய நெருப்பு வந்து நாக்கினுடைய விளிம்புகளை சிவப்பாக மாற்றிடுது. மண்ணீரலில் இருக்கக்கூடிய அந்த யாங் டெஃபிஷியன்சி உங்களுக்கு வந்து டேம்ப்னஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வறட்சி ஏற்படக்கூடிய ஆபத்தும் நமக்கு வந்து இருக்குது. அப்படி வறட்சி ஏற்படுது அப்படின்னா அதை ஈடு செய்யறதுக்காக உடலானது ஈரத்தை வந்து உங்களுக்கு வெட்னஸ் வந்து உருவாக்கி கொடுக்கும், டேம்ப்னஸை கொடுக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்து இங்கே ஈரப்பதம் அதிகமாகிறதுக்கான காரணமாக இருக்கலாம். முதலாவதாக லிவரில் இருக்கக்கூடிய ஃபயரும் ஸ்ப்ளீனில் இருக்கக்கூடிய யாங் டிஃபிஷியன்சியும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் உஷ்ணத்தையும், அதாவது சிவப்பு நிறத்தையும் டேம்ப்னஸையும் கொடுக்கலாம். இல்லைன்னா உடம்பில் உஷ்ணத்தின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உடம்பே வந்து ஈரப்பதத்தை உருவாக்கலாம். அதனாலையும் உங்களுக்கு வந்து நாக்கு சிவந்து மற்றும் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிவப்பு நிறத்தில் எந்த விதமான கோட்டிங்கும் இல்லாத நாக்கு. இந்த வகையில் நாக்கினுடைய உடலில் வந்து உங்களுக்கு கோட்டிங் இல்லை, ஆனால் சிவப்பு நிறம் மட்டும் இருக்குது அப்படின்னா போக போக அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சிகப்பு தன்மையின் அளவும் அங்கே வறட்சியும் அதிகரிக்கிறத நம்ம கவனிக்க முடியும். இந்த மாதிரி நேரத்தில் அந்த நாக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் சிகப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் அந்த சிவப்பு நிறத்தோட அந்த நாக்கின் உடலில் எந்த விதமான கோட்டிங்கும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இது வந்து இன்டிஃபிஷியன்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாகும். இந்த வகையான கோட்டிங் இல்லாத அந்த நாக்கு, சிவந்த தன்மையில் இருக்கக்கூடிய நாக்கு உடலில் உஷ்ணம், அதாவது வெப்பம் மற்றும் இன்டிஃபிஷியன்சியோட காம்பினேஷனை காட்டுது. பொதுவாக உங்களுக்கு கோட்டிங் வித் ரெட்னஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நாக்கு வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஹீட் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் கோட்டிங் இல்லாமல் ரெட் கலர் இருந்தது அப்படின்னா இன்டெஃபிஷியன்சியோட ஹீட்டையும், அதாவது வெப்பமும் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம நடைமுறையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கோட்டிங் மட்டுமே உங்களுக்கு எக்ஸஸ் ஹீட்டாக
டெஃபிஷியன்சியா அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வர்றதுக்கு துணையாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உஷ்ணம் அதிகமாகுமா இல்லை குறையுமா அப்படிங்கிறதையும் நம்மளால் தீர்மானிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இன்டெஃபிஷியன்சி இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு ஹீட்டோட டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ளூயிஷ் டங் பாடி. நீல நிறத்தில் அந்த நாக்கினுடைய உடல் இருந்தால் என்ன அறிகுறி அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து இரத்த தேக்கத்தை, பிளட் ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து குறிக்கிறதா அமைஞ்சிருக்கு. இந்த நீல நிறம் வந்து ஒரு பேல் இல்லை வெளிர்ந்த தன்மையில் பேல் ப்ளூயிஷாக இருந்தது அப்படின்னா அந்த பிளட் ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது யாங் டிஃபிஷியன்சி அல்லது குளிர் காரணமாக உண்டானதாக அமைஞ்சிருக்கும். இதே வந்து சிவப்பு மற்றும் நீல நிறத்தில் இருக்குது, ரெட் அண்ட் ப்ளூயிஷ் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த பிளட் ஸ்டாக்னேஷன், இரத்த தேக்கம் அப்படிங்கிறது வெப்பத்தினால் உண்டானதாக இருக்கும். இது பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீட்டை குறிக்கக்கூடியது. நாக்கினுடைய உடல் நிறம் மற்றும் அந்த ஈரப்பதம், அதாவது வெட்டா ட்ரையா, இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நாக்கினுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்படுத்தக்கூடிய அந்த நிறம், அதாவது லோக்கலைசேஷன் ஆஃப் த டங் பாடி கலர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோக்கலைசேஷன் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாக்கை வச்சு நம்ம உதாரணமாக விளக்கம் கொடுக்கலாம். இந்த இடத்துல அந்த சிவந்த நிறம் அப்படிங்கிறத வந்து ஜாங் ஃபூ அந்த உறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதே போல் அந்த நிறத்துக்கு, அந்த சிவப்பின் தன்மையை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட வகையான டயக்னாசிஸ் நம்ம பண்ண முடியும். அதே போல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிறத்தின் மாற்றம், இதையும் வந்து நம்ம ஒரு டயக்னாசிஸ் மெத்தடாகவே நம்ம சொல்ல முடியும். உதாரணமாக நாக்கினுடைய நுனிப்பகுதியில் மட்டும் சிவப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பகுதி வந்து இருதயத்தினுடைய தொடர்புடையதாக இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு, ஹார்ட் ஃபயரை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த நுனியில் மட்டும் சிவப்பு இருந்தால் என்ன அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஒருத்தருடைய நாக்கின் நுனி நாக்கு மட்டும் சிவந்திருக்கு அப்படின்னா அது வந்து இருதயத்தில் இருக்கக்கூடிய நெருப்பில் இம்பேலன்ஸை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதாவது இன்டிஃபிஷியன்சியை, ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இன்டிஃபிஷியன்சியை காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதே வந்து ஒருத்தருடைய நாக்கில் இரு விளிம்புகளிலும் ஓரங்களிலும் வந்து சிவப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எதை குறிக்குதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது கல்லீரல் உடைய செயல்பாடு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கல்லீரலில் யாங் சக்தி அல்லது அங்கே இருக்கக்கூடிய நெருப்பின் தன்மை அதிகமாக இருக்குது, லிவர் ஃபயர் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. இதே வந்து நாக்கினுடைய மையத்தில் உங்களுக்கு சிகப்புத்தன்மை இருந்தால் அது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்பின் தன்மையை சுட்டி காட்டுறதா அமைஞ்சிருக்கு, ஸ்டொமக் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நாக்கின் வேர் பகுதிகளில் உங்களுக்கு சிவப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய இன்டிஃபிஷியன்சி, குறைபாட்டை வந்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய இன்டிஃபிஷியன்சியை குறிக்குது. பொதுவாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த இன்டெஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு மற்ற உறுப்புகளையும் பாதிக்கும். ஆனால் அவ்வளவு சுலபத்தில் அந்த விஷயம் நடக்காது. இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு வந்து அரிதாகவே காணப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்குது.